ஹாய். நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு இந்த டாபிக் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழை போல் ஆங்கிலத்தையும் எழுத்துக்கூட்டி ஈஸியாக படிச்சிடலாம். அது வந்து நான் இப்போ கொடுக்குற நோட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். தமிழ் எப்படி எழுத்துக்கூட்டி படிப்பீங்களோ அதே மாதிரி ஆங்கிலத்தையும் பார்த்தீங்கன்னா எழுத்து கூட்டினாலே வந்துடும். அதனால் அந்த எழுத்துக்கான ஃபோனட்டிக் சவுண்டு என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, இப்போ லெசன் 1 என்னென்னு பார்க்கலான்னு வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொல் சவுண்டுன்னா AEIOU. அதுதான் ஒவ்வொல் சவுண்டு. மொத்தம் 5. கான்சனன்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா 21. ஒவ்வொல் சவுண்டுக்கு என்னென்ன சவுண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏக்கு என்ன வருது? அ. ஈக்கு ஏ. ஐக்கு ஈ. ஓக்கு ஆ. யூக்கு அ. இதுதான் இதனுடைய சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். இந்த சவுண்டு வேர்ட்ஸில் வரும்போது ஏக்கு என்ன சவுண்டு நம்ம எழுத்து கூட்ட ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஸோ ஏக்கு என்ன சவுண்ட், ஈக்கு என்ன சவுண்ட், ஐக்கு என்ன சவுண்ட், ஓக்கு என்ன சவுண்ட், யூக்கு என்ன சவுண்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 லெட்டரை தவிர்த்து கான்சனன்ட் சவுண்டுக்கும் என்னென்ன சவுண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்கு கூட்டல் அ க, இம்மு கூட்டல் அ ம அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட சவுண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிக்கு இப், சிக்கு ஈக். ஸோ அதுமாரி டிக்கு, இஃப்க்கு, எஃப்க்கு, ஜிக்கு, ஹெச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் தமிழ் வேர்டு நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் வேர்ட்ஸ் நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 பியோட ஏ சேர்ந்தால் என்ன வருது பாருங்கள். பிக்கு என்ன? இப். ஏக்கு என்ன? அ ப. சிக்கு என்ன? இக். ஏக்கு என்ன? அ க. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு என்ன சவுண்டு? அ. அதுதான். பிக்கு என்ன சவுண்டு இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா பிக்கு இப். ஏக்கு ஆ சவுண்டு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன். அதனால் பிஏ ப, சிஏ க, டிஏ ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனட்டிக் சவுண்டு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஆல்ரெடி ஐஒய்யோவில் சொல்லிட்டோம். அதனால் ஜி. ஜேக்கு இஜ். ஜேவோட ஏ சேர்ந்த ஜ. கேவோட ஏ சேர்ந்த க. எல்லோட லா சேர்ந்த ல. எம்மோட மா சேர்ந்த ம அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தமிழ் வார்த்தையை ரொம்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி ஞாபகத்தில் வச்சுட்டாதான் வேர்ட்ஸாக வரும்போது உங்களால் எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கியூ. கியூ. ஆருக்கு இரு, எஸ்க்கு இஸ்ஸு, டிக்கு இட்டு, பிக்கு இவ்வு, டபிள்யூக்கு இவ். அப்போ கியூ அதோட ஏ சவுண்டு சேர்ந்து குவா. குவா. ஆருக்கு இரு, ஏக்கு ர, அ ர. எஸ்ஸுக்கு இஸ்ஸு, ஏக்கு அ ச, டிக்கு இட்டு, ஏக்கு ட, ஏக்கு அ ட, பிக்கு இவ்வு, ஏக்கு அ வ. அதுமாரி ஃபோனட்டிக் சவுண்டில் ஏ சேர்ந்தால் இதுமாரி கூட்டி தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம தமிழ் லெட்டர் சவுண்ட் ஃபோனட்டிக் சவுண்டை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு வார்த்தையாக பேல் பார்த்தோம். நெக்ஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம் வாங்க. சிஏஆர்டி. சிக்கு என்ன சவுண்ட் சொன்னோம்? ஈக்கு. ஏக்கு ஆ. ஆருக்கு ஏர். டிக்கு இட்டு. இக்கு கூட்டலா கா. இர் எட். காட். காட். பார்த்தீங்களா சவுண்ட் வந்துச்சு. அப்போது ஒரு வார்த்தையை நம்ம படிக்கணும்னா ஃபோனட்டிக் சவுண்டு ஏ டு ஜெட் வரைக்கும் என்னெல்லாம் வார்த்தை ஃபோனட்டிக் சவுண்டில் தமிழுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும்.
4 எழுத்தாக வந்தாலுமே சரி, 3 எழுத்து வந்தாலும் சரி, எத்தனை எழுத்து வந்தாலும் சரி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.